ஹாய், எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் முன்னேறணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும், உயரணும்னு நினைப்போம். அதுக்கான சில வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். அந்த விஷயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சிந்தனையில் நம்ம சிந்தனையில் தனித்துவம் இருக்கணும். அப்போ மட்டும்தான் மற்றவங்களோட நம்ம வாழ்க்கையில் வெற்றியும் பெற முடியும், உயரவும் முடியும். இப்போ சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் ஜூக்கர்பர்க் அவரோட சிந்தனையில் தனித்துவம் இன்றைக்கி உலகையே மாற்றிருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, மளிகை கடையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது பண்ணி இந்தியா ஃபுல்லாக இருக்குது. டிமார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிந்தனையில் தனித்துவம். அது மாதிரி நம்மளோட சிந்தனையில் ஒரு யூனிக்னஸ் தனித்துவத்தோடு நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம்னா, அது எங்கேயா இருந்தாலும் நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி பெற்றால் உயர்வு உண்டு. சிம்பிளாக எடுத்திங்கன்னா, அது நம்ம வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், இல்லை நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், இல்லை நம்ம குடும்பமாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நம்மளோட சிந்தனையில் ஒரு தனித்துவம் இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும். எஸ், நம்ம சிந்தனையத்தில் தனித்துவத்தை உருவாக்குவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.